சோஷியல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங். ஸோ நாங்கள் இதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரைட்? அப்ப இந்த இந்த மெட்டர்னல் மென்டல் ஹெல்த்ல இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த தாய்க்கு. the mental health can affect the mother's ability to build strong relationship with her partner. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மென்டல் ஹெல்த்ல இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னால் தன்னுடைய பார்ட்னரோட, தன்னுடைய கணவரோட, துணைவரோட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்றது கஷ்டமா இருக்கும். ஃபேமிலியோட பில்டப் பண்ண கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பில்டப் பண்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இஃப் அன்ட்ரீட்டட், அது சரியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டா இட் கேன் ஆல்சோ இன்டர்ஃபியர் வித் த மதர்ஸ் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட முகாமைத்துவம் செய்து கொள்ற அந்த பண்புகளையும் குறைபாடுகளை ஏற்படுத்தும். சோஷியல் சப்போர்ட்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அண்ட் ஓவரால் இமோஷனல் ரெசிலியன்ஸ்லையும் பாதிப்பு ஏற்படுத்துறது நீங்க பார்க்கலாம். ஸோ அப்ப செல்ஃப் கேர் அண்ட் பேரண்டிங், அதே போல இந்த சோஷியல் இமோஷனல் வெல்பீயிங்ல இந்த மென்டல் ஹெல்த் பாதிப்பு ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தாயினுடைய செல்ஃப் கேர்லையும் பாதிப்பு ஏற்படுத்துறது போலவே அந்த தாய் ஒரு நல்ல தாயாக இருக்கிறதுலையும் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். சரிதானே? இதையும் நாங்க பார்க்க முடியுமா இருக்கு. அதனாலதான் ஒரு ரிசர்ச் சொல்றாங்க, the too much stress can cause to have trouble sleeping. அளவுக்கு அதிகமான இந்த மெட்டர்னல் மென்டல் ஹெல்த்ல வர அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் என்ன செய்யும் என்றால் தூக்கத்துல குறைபாடுகளை ஏற்படுத்தும், தலைவலி ஏற்படுத்தும், சாப்பாட்டுல குறைபாடுகள், விருப்பமின்மை ஏற்படுத்தலாம், அல்லது அளவுக்கு அதிகமான சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தலாம், which can be harmful to you and your developing child. அது நிச்சயமாக அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கேன் ஆல்சோ கோஸ் ஹை பிளட் பிரஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால அதனால என்ன நடக்கும்னா அப்படியான ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த அந்த என்ன சொல்றது, பிள்ளையுடைய வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் குழந்தை குறைப்பிரசவம் ஆகிறதுக்குமான காரணமாக மாறலாம்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் என்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மென்டல் ஹெல்த் இஷ்யூ என்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க கருத்துல கொள்ள வேண்டும்.